ஹே கைஸ், ஒரு சின்ன அப்டேட். ஓகே, நான் வந்து இன்னொரு செப்பரேட் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் டு டிஸ்கஸ் அபவுட் த ஜாப் அண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் அரவுண்ட் ஜாப், ரைட்டா? இந்த சேனல் நாம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது மொத்தமாகவே வந்து உங்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட், டெக்னிக்கல் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு மட்டும்தான். பட் அந்த சேனல் நம்ம புதுசாக ஆரம்பிச்சது வந்து ஒரு ஜாப்னா என்ன, எப்படி நீங்க வந்து ஒரு ஜாப் வந்து அப்ரோச் பண்றது, நீங்க வேலைக்கு போனதுக்கு அப்புறம் நீங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க, ஒரு டிரான்சிஷன் நடத்தணும்னா எப்படி பண்ணணும், எங்க என்ன ஏது, இதெல்லாம் பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக அந்த சேனலை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். த மெயின் ரீசன் being that is நம்மளுடைய டார்கெட் ஆடியன்ஸ் ஐ சி இட் இஸ் கெட்டிங் ஸ்பிளிட் இன்டு டூ, அண்ட் ரெண்டு பேரையும் ஒரே சேனல்ல கேட்டர் பண்றதுன்றது இட் இஸ் நாட் கன்வீனியன்ட் வே. அதனால ஓகே, ஸோ அந்த சேனலோட லிங்க்கை வந்து நான் ஐகார்ட்லேயும் கொடுத்துருக்கேன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இது இருக்கும். ப்ளீஸ் கோ செக் இட் அவுட், அண்ட் இஃப் யூ லைக் த கண்டென்ட் ப்ளீஸ் டூ like, comment, share and subscribe to the channel. Okay, so hey guys, நேத்து வந்து நம்ம ER டயக்ராம் பார்த்தோம், ரைட்? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு டேட்டா செட்டை பார்த்த உடனே புரியும் எது என்டிட்டி, இதெல்லாம் எது கூட எப்படி ரிலேட் ஆகிருக்கு அப்படிங்கிறது, ரைட்டா? ஸோ இந்த என்டிட்டி ரிலேஷன்ஷிப் டயக்ராம் வச்சு தான் இந்த ஸ்கீமாஸ் எல்லாம் வரும். ஸ்டார் ஸ்கீமா, ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமா, இதெல்லாம் நீ எப்படி ஃபேக்ட் டேபிளையும் டைமென்ஷன் டேபிளையும் அரேஞ்ச் பண்ணுற அப்படிங்கிறது தான் பேசிக்காக. சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா டேட்டாவை வந்து ஜஸ்ட்டு ஹிஸ்டாரிக்கல் டேட்டா மட்டும் இருக்கும், சரி, ஆர்கைவ்டு டேட்டான்னு சொல்லுவாங்க. தேவைன்னா மட்டும் போய் எடுத்துப்பாங்க, இல்லைன்னா எடுத்துக்கவே மாட்டாங்க. இன்சூரன்ஸ்லாம் அது இருக்கும். ஓகே, மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ்லேயுமே பாஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் வச்சுருப்பாங்க, சரியா? அந்த ஹிஸ்டாரிக்கல் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் வந்து தேவைன்னா எடுப்பாங்க, ஆக்டிவ் ரெக்கார்ட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு இப்போ லாஸ்ட்டு 10 வருஷத்தோட ரெக்கார்ட்ஸ் வேணும் அப்படின்னா போய் எடுத்துகிட்டு வருவாங்க, சரியா? இதுதான் வந்து நார்மலாக டேட்டா பேஸில் உள்ளது. ஓகே, அண்ட் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் OLTP அண்ட் OLAP தெரியும்ல? வாட் இஸ் OLTP, வாட் இஸ் OLAP? OLAP and OLTP transactional data and so it's basically like hot and cold, right? So transaction data na enna, live transaction idea irukku, data real time. So for example இப்போ வந்து நீங்க இந்த நிமிஷம் ஃபோன்பே இல்லை யூபிஐ வழியாக எவ்வளோ டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படின்னு கேட்டால் அது வந்து OLTP. போன வருஷம் 2023-24 எவ்வளோ நடந்ததுக்கு அப்படின்றத அனலைஸ் பண்ணிங்கன்னா அது OLAP. ஏபி வந்து எப்பவுமே ஸ்டோர்டு டேட்டாவாக இருக்கும், OLTP வந்து ரன்னிங் டேட்டா, அதாவது ஸ்ட்ரீமிங் டேட்டாவாக இருக்கும். ஓகே, கான்செப்சுவல் இதுதான். ஓகே, நல்லா தெரியணும். இப்போ நம்ம வந்து பாண்டாஸ் பார்த்துட்டோம், ரைட்? பாண்டாஸ் நம்ம போய் பார்த்துட்டோம். இன்னும் டீப்பாக தெரியணும் அப்படின்னா SQL கான்செப்ட் தெரிஞ்சுக்கிறது பெட்டர். ஓகே, SQL தெரிஞ்சதுன்னா எப்போவுமே வந்து ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா பிளேஸ் ஃபாஸ்ட் தேன் அன்ஸ்ட்ரக்சர்ட் ஆர் செமி ஸ்ட்ரக்சர்ட். ஓகே, இன்சர்ஷன் ரிட்ரீவல் எல்லாம் வந்து உங்களுக்கு வேகமாக இருந்தாலும் அனாலிசிஸ் அப்படின்னு போது ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா ஆல்வேஸ் பீட்ஸ் அன்ஸ்ட்ரக்சர்ட் ஆர் செமி ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா. ஸ்ட்ரக்சர்லேயுமே க்ளீன் டேட்டா ஆல்வேஸ் பீட்ஸ் எவ்ரிதிங். அதனால தான் எப்பவுமே டேட்டாவை க்ளீன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்தவொடனே டேட்டா க்ளீனிங்கில் வச்ச ரீசனாக தான். ஓகே, த க்ளீன் டேட்டா கிவ்ஸ் யூ மோர் இன்சைட் தேன் நார்மல் ஃப்ளோ டேட்டா, ரைட்டா? ஓகே, இப்போ நம்ம விஷுவலைசேஷனுக்கு வரலாம். ரொம்ப நாள் அதை பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, ஓகே, ஸோ forget about this. So just for your information, you guys know that there are like data sets which are coming preloaded with seaborn, right? So you get data set names கொடுத்தனா வந்துரும். அதில் ஏதாவது ஒரு டேட்டா செட் எடுத்து லோட் பண்ணனா you can have that data set ready, சரியா? நம்மளோட டேட்டா செட் தான் ஃபாலோ பண்ணணும்னா மேண்டேட் கிடையாது. ஸோ இதில் இல்லை, நீ வேறு ஏதாவது டேட்டா செட் எடுக்கணும் அப்படின்னா you can just come over here, Kaggle அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கேகிளில் வந்து உனக்கு வெரைட்டி ஆஃப் டேட்டா செட்ஸ் ஃபார் வெரைட்டி ஆஃப் யூஸ் கேஸஸ் கொடுத்துருப்பாங்க. உன்னோட யூஸ் கேஸ் ஏதோ அதுக்கேற்ற மாதிரி நீ வந்து எடுத்துக்கலாம். ஸோ யூ கேன் ஸ்க்ரீன் ஷேரிங் ஆகல சார். ஓ, ஓகே,
ஸோ kaggle.com டேட்டா செட்ஸ் அப்படின்னு நீ எடுத்துக்கிட்ட அப்படின்னா இந்த இடத்துல வந்து உனக்கு n நம்பர் ஆஃப் டேட்டா செட் வித் மல்டிபிள் யூஸ் கேசஸ் கொடுத்துருக்காங்க. வித் டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் டேட்டா இருக்கும். சிஆல் கொடுத்தன்னா எத்தனை டேட்டா செட் இருக்கு பாரு. லிட்டரலி யூ கேன் கீப் ஆன் கோயிங். ஓகே, இதெல்லாம் வந்து பெஸ்ட் டேட்டா செட்ஸ் ஆக்சுவலி, ரைட்டா? That's it. Okay, 9 pages and more, and all data set. Okay, over the social network, tweet-ஓட emotion classification இதெல்லாம் வந்து சிமுலேட் பண்ணியிருப்பாங்க. sexism detection and இந்த பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட டேட்டா செட் உங்களுக்கு இருக்கும் இந்த கேகலில். இது எல்லாமே கேகல் அப்படிங்கிற மிஷின் லேர்னிங் அந்த காம்படிஷன்ஸ்க்காக ப்ராக்டிஸ் பண்ணுற அந்த இன்ஜினியர்ஸுக்குள்ள சைட் இது. ஓகே, ஏதாவது டேட்டா செட் வேணும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூ கேன் கம் ஓவர் ஹியர். மெடிக்கல்னா யூ கேன் சர்ச் medical cost personnel. So medical US, see, medical cost personnel, cannabis sales, medical cost, COVID patient, precondition data set, insurance cost. See, இதெல்லாம் you can learn, and this is the right time you guys choose a domain. ஓகே, மிஷின் லேர்னிங் கான்செப்ட்ஸ் எல்லாத்துக்குமே சேமாக தான் இருக்கும், பட் பிக் அ டொமைன். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து இப்போ அகல்யா வந்து ஐ திங்க் ஷீ இஸ் ஒர்க்கிங் இன் த மெடிக்கல். கெட் ஸ்ட்ராங் இன் மெடிக்கல். You should be able to talk in such a way that someone should get confused you as a doctor. Okay. ரைட்டா? அதுதான் அந்த மெடிக்கல் டொமைன் எக்ஸ்பர்டீஸ். இன்னைக்கு எல்லாருமே அதான் கேட்குறாங்க. பிகாஸ் தட் மெடிக்கல் டொமைன் உங்களோட ஒரு இப்போ லேட்டஸ்ட் கன்சிடர் அன் எக்ஸாம்பிள். ஒரு மிஷின் லேர்னிங்கோட அவுட்கம் என்னவா இருக்கும்? ஏதோ ஒரு வேல்யூ, ரைட்? அந்த வேல்யூ கரெக்டாக தப்பான்னு எப்படி நீங்கள் வேலிடேட் பண்ணுவீங்க? மிஷின் லேர்னிங் ஏதோ ஒரு அவுட்புட் கொடுக்குது, இது கரெக்டாக தப்பான்னு எதை வச்சு வேலிடேட் பண்ணுவீங்க? அட்லீஸ்ட் அட் திஸ் பாயிண்ட் யூ ஷுட் நோ வெதர் தட் இஸ் ப்ராப்ளி ரைட் ஆர் நாட். ஒரு டாக்டர் பார்த்தோன்னே சொல்லுவாங்க இது கேட்டால் தப்பான், ரைட்? யூ ஷுட் பி, இஃப் யூ ஆர் அ டொமைன் ஸ்பெஷலிஸ்ட், யூ ஷுட் பி அட் தட் பாயிண்ட். பார்த்தோன்னே நீங்கள் சொல்லணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இன்றைக்கி இருக்க மெடிக்கல், ஸோ இன்றைக்கி இருக்க இன்டர்நெட் வேர்ல்டில் யூ கேன் கெட் யூ டிகிரி வித்தவுட் ஈவன் அட்டெண்டிங் த காலேஜ். த ஒன்லி திங் இஸ் யூ ஒன்ட் பி ஏபிள் டு ப்ரிஸ்கிரைப் மெடிசன்ஸ். கேட்டா உங்களால் மெடிசன் ப்ரிஸ்கிரைப் பண்ண முடியாது, அவ்வளோதான். ஓகே, if an AI can do it, you can also. Okay, so just get familiarized with those terms. Krishna, நீ வந்து மேனுஃபேக்சரிங் சைடில் இருக்கிற, get familiarized with those terms. Okay, RPM என்னது சார்? RPM ரொட்டேஷன்ஸ் per minute சார். ஸ்பீட் கால்குலேட் பண்ணுறதுக்காக RPM யூஸ் பண்ணுவாங்க. PPM ப்ரெஷர் அப்படின்ற மாதிரியா சார்? நான் அந்த ப்ரெஷர் யூஸ் பண்ணாங்க எனக்கு தெரியல. மெஷர்மெண்ட் ப்ரெஷர் per square meter. ஓகே சார். ஓகே, ஸோ ஜஸ்ட் கெட் யூஸ் டு தோஸ் டெர்மினாலஜிஸ். பிகாஸ் உன்னோட காலம் நேம்ஸ் எல்லாம் அந்த மாதிரி தான் வரும். RPM, PPM, வோல்டேஜ், ஆம்பியரு, ஓகே, கவுண்ட்டு, இந்த மாதிரி உன்னோட இது ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு பார்த்தேன்னா ஃபுல்லாகவே வந்து என்ன சொல்கிறது, BMI, என்ன DMI, அந்த மாதிரி ஃபுல்லாக அவங்கள மெடிக்கல் டர்ம். சி, இந்த மாதிரி சாம்பிள் டேட்டா செட் நீங்கள் எடுத்துக்கிறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் காலம் நேம்ஸ், இந்த காலம் நேம்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். That's why we did that exercise of ER diagram. இந்த காலம் நேம் எல்லாம் இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்து காமனாக உள்ள ஒரு கான்செப்ட். You will be able to see. நான் சொன்னேன் என் ஃப்ரெண்டு ஒருத்தவன, I'll try to bring her actually. She is a transgender. She is working in a German based manufacturing company. அவளுக்கு வந்து இன்டர்வியூ வைக்கும்போது எப்படி வச்சாங்கன்னா, இட்ஸ் லைக் டேட்டா செட்டே இருக்காது. சினாரியோ மட்டும் கொடுத்து நீயே டேட்டா செட் போட்டு நீயே அவுட்புட் கொண்டு வா அப்படின்ட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் செகண்ட் லெவல் ஆஃப் இன்டர்வியூ அவங்க டேட்டா செட் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 1 lakh ரெக்கார்டு கொடுத்து
அனலைஸ் பண்ணி அவுட்புட் எடுத்து அப்படின்ட்டாங்க. இன்டர்வியூக்கு 1 lakh ரெக்கார்டு கொடுத்தாங்க அனலைஸ் பண்ணி அவுட்புட் எடுக்கிறது. அவகிட்ட அந்த மிஷினே கிடையாது, லோட் பண்ணி யூஸ் பண்ணுற அளவுக்கு மிஷினே அவகிட்ட இல்லை. அப்புறம் தான் நான் சொன்னேன், சரி 1 lakh ரெக்கார்டையும் போட்டு நீ ஒன்றால் பண்ண முடியாது, சாம்பிளிங் போட்டு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராட்டிஃபைட் சாம்பிளிங்கோ ரேண்டம் சாம்பிளிங் வேண்டாம் ஸ்ட்ராட்டிஃபைட் போட்டு எடுத்துக்கோன்னு சொல்லி ஸ்ட்ராட்டிஃபைட் சாம்பிளிங் போட்டு எடுத்து 10,000 ரெக்கார்டு அதை டவுன் சைஸ் பண்ணி அதுலேருந்து நாங்கள் ஒர்க் பண்ணோம். ஏன்னா மிஷின் கெப்பாசிட்டி கிடையாது. 1,00,000 ரெக்கார்டை வந்து லோட் பண்ணுறதுக்கே ஷி வாஸ் யூஸிங் சம் i3 4th generation or 5th generation. See, obviously, so she was going through a really tough time. Job everything was new and யாருமே சப்போர்ட்டுக்கு இல்லை, கையில் காசும் கிடையாது. ஷி வாஸ் I got her ஒரு ஜாப் வாங்கி கொடுத்தேன். ஆக்சுவலி ஷி வாஸ் அ ட்ரெயினர், பைத்தான் ட்ரெயினர் இன் எஜுடெக் பிளாட்ஃபார்ம். அதில் வர காசை வச்சு ரன் பண்ணிட்டு வரணும். ஸோ அதனால் வந்து அதனால் டவுன் சைஸ் பண்ணி, ஆனால் ஷீ டிட் அ வெரி பியூட்டிஃபுல் ஜாப். ஷீ டிட் எவ்ரி திங் அண்ட் ஷீ காட் செலக்டட். I'll try bring her someday. ரைட்டா? இந்த டைம் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும் அவளுக்கு. மார்னிங் 5:30 இல்லை, பட் அவள் கேட்கலாம் என்றைக்கு ஒரு நாள். ஷீஸ் ரியலி ஷீஸ் அன் இம்ப்ரெசிங் மூமெண்ட். லிட்டரலி என் கூட தான் MBA படித்தா. ட்ரை சம் டைம். ஸோ நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, திஸ் டொமைன்ஸ் ரைட், தீஸ் திங்ஸ் யூ ஷுட் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட், பிகாஸ் தீஸ் ஆர் த திங்ஸ் விச் ஆர் கோயிங் டு பிளே மேஜர் ரோல். உங்களை நீங்கள் கடைசி இருக்கும்போது இதான் நீங்கள் எடுப்பீங்க. இங்கேருந்து தான் உங்களுடைய அனாலிசிஸ் எவ்ரி திங் ஸ்டார்ட்ஸ். unless until you don't understand that. சரியா? சரி, ஓகே, லெட்ஸ் கண்டினியூ. data set load ஆகலையா? load the supermarket data set. Runtime data science data set supermarket. ஸோ கொலாப் யூஸ் பண்ணும்போது இது ஒரு பெரிய இது. கொலாப் வந்து உங்கள் டேட்டா செட்டை இட் ஒன்ட் ரீடைன் இன்டெஃபினிட்லி. ஓகே, சரி. ஸோ இப்போ நமக்கு வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸ் வந்துச்சு. நவ் வி நோ which are the ones which are qualitative and which are the ones which are quantitative. ரைட்டா? let's just bring everything. ஓகே, இப்போதைக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது seaborn, matplotlib, numpy and pandas and super store தான் நம்ம எடுத்துக்கோமா. let's change supermarket. புது டேட்டா செட் எடுத்துக்கலாம். இது Yes, sir. X missing. ஓகே, காப்பி பண்ணிக்கிறேன். இது நம்ம நேற்று எடுத்த டேட்டா செட்டு கிடையாது, இது புது டேட்டா செட். ஓகே, இதெல்லாம் காமன் தான். ஓகே, ஸோ வி ஆர் நாட் கோயிங் டு டூ திஸ் ஆக்டிவிட்டி ரைட் நவ். இது வந்து நேற்று உங்களுக்கு புரியணுன்றதுக்காக ஐ டிட். சரியா? சரி, ஃபஸ்ட்டு நம்ம பண்ண போகிறது வந்து கவுண்ட் பிளாட். ஓகே, ஸோ சிம்பிள் கவுண்ட் பிளாட், அதாவது பேசிக்காக அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, அதில் இருக்கக்கூடிய கவுண்ட் வேல்யூஸை மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளாட். ஓகே, இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து பார் சார்ட் மாதிரி தான் இருக்கும். சரியா? ஸோ இப்போ எஸ்என்எஸ்.கவுண்ட் பிளாட். ஸோ இந்த கவுண்ட் பிளாட் இதெல்லாம் வந்து இன்பில்ட்டாகவே உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷனாக வச்சுருப்பாங்க. அண்ட் இதில் வந்து நீங்கள் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் கொடுத்துக்கலாம், ஒய் ஆக்சிஸ்லேயும் கொடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு எது கொடுக்கலாம், ப்ராடக்ட் லைன். ஸோ டேட்டாஸ் பார்த்துக்கணும். சரியா? ஸோ ப்ராடக்ட் லைனில் என்ன இருக்குது அப்படின்றது. ஸோ df1 வந்து df1.head அப்படின்னு கொடுத்துட்டேன்னா, ஸோ you should always know what is there in your data. Just don't go blind with the columns.
ரைட்டா? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், நாம் நினைப்போம் இது வந்து நியூமரிக்கல் வேல்யூன்னு சொல்லிட்டு, பட் அது கேட்டகரிக்கல் வேல்யூ ஆகும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் ரைட்டிங். இந்த மாதிரி நிறைய கேசஸ் இருக்குது. ஓகே, ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக இருக்கும், that's numerical, but actually that is representing a category, live or dead, male or female, and that's this one heart encoding. இதெல்லாம் you should understand. What is one heart encoding? Yes, sir. What is one heart encoding? One heart encoding. Yes, sir. Matrix factorization பண்ணும்போது படித்தோம், ஞாபகம் இருக்கா? டைகர், கேட், டாக். ஆமாம் சார், படித்தோம். என்னது? டைகருக்கு ஒன்று இல்லை, கேட்டுக்கு ஒன்று இல்லை அப்படின்னா டிஃபால்ட்டாக டாக் தான். அது மேட்ரிக்ஸ் போட்டு படித்தோமா? ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு மென்ஷன் டாக். டாகோடைய இதை வந்து செப்பரேட்டாக கொடுக்க வேண்டியதில்லை. You should see these are the things you should have it in the on top of your head. Okay. ரைட்டா? பிகாஸ் ஒவ்வொரு தடவை என்னால் நான் வந்து வெயிட் பண்ணி ஒன் ஹார்ட் என்கோடிங் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்க மாட்டேன். பிகாஸ் that's not how things work. So I teach something, you have to understand and you have to keep it. Okay, data equal to earphone. அதுக்காக தெரியலன்னா சொல்லிக் கொடுக்க மாட்டான்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துடாதீங்க. நாட் தட் கேஸ், சீரியஸ்லி. இல்ல சார், அந்த கான்செப்ட் ஞாபகம் இருக்கு, அதோட பேர்லாம் ஞாபகம் இல்ல சார். You should. Right, you should. Okay sir. இதுதான் சிம்பிள், ரைட்டா? ஸோ கீழே எக்ஸ் ஆக்சிஸில் வந்து அந்த ஐட்டம்ஸ் இருக்கும், ஒய் ஆக்சிஸில் வந்து அந்த கவுண்ட் வந்து வேல்யூவாக ரைஸ் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து ரொம்ப இதாக இருக்கிறதுனால இந்த ஃபிகர் சைஸை வந்து நீங்கள் மாற்றலாம். இந்த பிஎல்டின்றது மேட்ப்ளாட்லிபோட அது. ஓகே, மேட்ப்ளாட்லிப் இதுதான் இந்த பிஎல்டி. ஓகே, பிஎல்டி வந்து இந்த ஃபிகர் சைஸை வந்து மாற்றுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. பிஎல்டி டாட் ஃபிகர் இது வந்து எனக்கு ஆட்டோ கம்ப்ளீட் வந்து கரெக்டாக கொடுக்க மாட்டேங்குது, ஸ்லோவாக இருக்குது. ஃபிக்ஸ் சைஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து விட்த்து, அடுத்து வந்து ஹைட்டு, இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களோட ஃபிகர் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும். ஓகே, பட் நாட் ஆல்வேஸ் யூ ஹேவ் டு டூ திஸ். சம்டைம்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிம்பிளாக இதை வந்து நம்ம வந்து எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து ஒய் ஆக்சிஸுக்கும் இதை ஷூட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, இப்போ இது வந்து உங்களுக்கு இப்போ 5 or 6 தான் லைன் இருக்குது, அதனால் ஈஸியாக நம்ம வந்து கொண்டு வந்துட்டோம். வாட் இஃப் இப்போ எனக்கு வந்து ஒரு 50 or 100 இருக்குது அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ் போட்டிங்கனாலும் உங்களுக்கு பிரோஜனம் கிடையாது. ஸோ இன் தட் கேஸ் யூ கேன் சிம்பிளி பிரிங் இட் டு ஒய் ஆக்சிஸ். கவுண்ட் வந்து எக்ஸ்க்கு போயிடும், சரியா? வேல்யூஸ் வந்து ஒய்க்கு போயிடும். இந்த டைமில் நீங்கள் வந்து ஃபிகர் சைஸ் கூட கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஏன்னா அடுத்தடுத்து தானே வருது, எத்தனை இருந்தாலும் அது ஆட்டோமேட்டிக்காக தனக்கு தானே அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கும். ரைட்டா? ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் வாட் வேல்யூ. ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது, நிறையா கேட்டகரிஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கவுண்ட் பிளாட் போடும்போது ஹரிசாண்டலாக போடுறது பெட்டர். ஓகே, ஏன்னா ஹரிசாண்டலாக போட்டிங்க அப்படின்னா அப்போ வந்து என்ன சொல்கிறது, அதுக்கு வந்து ஒரு அந்த ஸ்பேஸ் இருக்கும் உங்களுக்கு. ரைட்டா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சூப்பர் ஸ்டோர் எடுத்துக்கோங்க. இது எக்ஸல் இந்த லோக்கல் ஹோஸ்ட்டில் ஒர்க் பண்ணி சோம்பேறித்தனம் ஆகிட்டே இருக்குது. என்ன சொல்கிறது, அந்த ஆட்டோ கம்ப்ளீட்டை கை தேடுது. சூப்பர் மார்க்கெட், சரி சூப்பர் மார்க்கெட் இருக்குல்ல, சூப்பர் ஸ்டோர். See, this is what happens when you get dependent on the tool. ஓகே, அது ஆட்டோ கம்ப்ளீட் பண்ணி எனக்கு கொடுத்து பழக்கிடுச்சு. இப்போ வந்து ஆட்டோ கம்ப்ளீட் இல்லை அப்படின்னா லைக் ஏதோ கை உடஞ்ச மாதிரியே ஒரு ஃபீல். df2.8 ஓகே. சரி, மறுபடியும் அந்த இது மிஸ்டேக் ஆகிருக்கா சார்? ஏது? ஓகே ஓகே, இல்லை சார், அந்த ஃபைல் லோடிங் ஃபார்ம் எக்ஸ்டென்ஷன் எக்ஸ்எல் எஸ்எக்ஸ்
இல்ல இது எக்ஸ்எல்எஸ் இது எஸ் தான். இது எக்ஸ்எல்எஸ் ரைட்டா. ஸோ இதில் வந்து ப்ராடக்ட் ஐடி வச்சு கவுண்ட் பிளாட் போடுமா, இதே சேம் இதை வந்து ப்ராடக்ட் ஐடி வச்சு பண்ணலாம். DF2 மாறல. DF2 ஸோ இது வந்து என்ன சொல்கிறது, யூ கேன் ஃபிகரோட சைஸை நம்ம வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே பெருசாக்க முடியாது. ஓகே, தட்ஸ் பிளைன். ரைட், அதை பார்த்தீங்களா இத்தனை ப்ராடக்ட் ஐடி இருக்குது. ஓகே, ஸோ ப்ராடக்ட் ஐடிக்கு பதிலாக நம்ம ஸ்டேட் வச்சு பண்ணலாம். ஸ்டேட் இருக்குல்ல, ஸ்டேட். ஸோ யூசி இதுவுமே உங்களுக்கு வந்து கன்ஜஸ்டாக தான் ஆகுது. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து இட்ஸ் மோர் இன்டு த நேச்சர் ஆஃப் த கிராஃப் தேன் த கவுண்ட் பிளாட் இன்னைக்கு. சரியா, கிராஃப் எப்படி வரும், எப்படி அட்ஜஸ்ட் ஆகும், நீங்கள் அதை எப்படி மேனிப்புலேட் பண்ணணும் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, பிஎல்டி டாட் ஃபிகர், இதுக்கு வந்து ஃபிக் சைஸ் ஃபிக்ஸ் சைஸ் ஈக்குவல் டு ஒரு 25,5 கொடுத்தா, சாரி விட்த் வேண்டாம்ல, ஹைட்டு தானே வேணும். ஒரு 10,25 என்ன கொடுக்குறேன்னா, ரைட்டா. ஸோ இந்த மாதிரி என்ன சொல்கிறது, யுவர் சார்ட் ஷுட் பி விசிபிள், யுவர் சார்ட் ஷுட் பி இன்டர்பிரட்டபிள். that's your responsibility. நீங்கள் வந்து அப்படி தான் வந்தது அப்படின்னு சொல்லி அப்படியே கொடுத்தீங்க அப்படின்னா இட் won't be useful. ஸோ மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு பவர் பிஐ இந்த மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணும்போது அதுவே நல்லா நீட்டாக இந்த வேலையெல்லாம் பார்த்து கொடுத்துரும். பட் இட்ஸ் பெட்டர் டு ஹேவ் இட். ஓகே, அண்ட் இதில் வந்து இப்போ வந்து ஸ்டேட் மட்டும் வச்சுக்கோங்க. ரைட், தேர் இஸ் திஸ் கான்செப்ட் கால் ஸ்டாக்கிங் ஒன் கேட்டகரிக்கல் வேரியபிள் டு அனதர். இப்போ வந்து ஸ்டேட் வைஸ் இருக்குல்ல, இப்போ ஸ்டேட்டுக்குள்ள என்ன ஐடி வைக்கலாம், ரீஜன் வைக்கலாமா? ஸ்டேட்டு ஹியூ ஈக்குவல் டு ரீஜன். ரீஜன் இப்படி கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இருக்கக்கூடிய ரீஜன் வைஸ் அது வந்து ஸ்ப்ளிட் அப் கொடுக்கும் உங்களுக்கு. ஒரு ரீஜனில் வந்து ஸ்டேட்டுக்கு உள்ள ரீஜன் இல்லை, ஸ்டேட்டுக்குள்ள சார் ரீஜன் வந்து ஸ்டேட்டோட 4 ரீஜன் இருக்கு. அந்த 4 ரீஜனுக்கு ஒரு கலர் கொடுத்துருக்கோம். பட் இங்கே வந்து ஒரே ரீஜன் தான் இருக்குது. நம்ம டேட்டா செட்டில் வந்து அந்த அளவுக்கு வேரியன்ஸ் இல்லை. வேறு என்ன பண்ணலாம், சிட்டி கொடுத்து பார்க்கலாமா? இல்லைன்னா ஹியூக்கு வேறு அந்த டேட்டா செட் எடுத்து பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து யூ ஜஸ்ட் ஹேவ் டு லேர்ன் டு ப்ளே அரவுண்ட். இது எல்லாமே வந்து கிராஃப்ஸோடைய ஃபீச்சர்ஸ் தான். ரைட்டா, அதில் வந்து பெருசாக நம்ம வந்து எதுவும் எடுத்துக்கிறது இல்லை. ஓகே, என்ன பண்ணி வச்சுருக்கு, நிறைய இது வந்துச்சு. ஸோ ஆல் தீஸ் ஆர் லைக் யூ கேன் ப்ளே அரவுண்ட். ஸோ நம்ம இதே எடுத்துக்கலாம். எந்த இது இருக்குது, ஜெண்டர் இருக்குல்ல. ஓகே ஓகே, ஹுவா கொடுக்கும்போது கம்மியா இருக்கிறது அப்படி கிடையாது. உங்களுக்கு எது தேவையோ அது கொடுக்கலாம். இப்போ நம்ம வந்து காட்டுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும்ல. ஓகே, சரியா, ஒன்றும் இல்லை, ஒரு கேட்டகரி மேலே இன்னொன்று வந்து ஸ்டாக் பண்ணுவோம், அவ்வளோதான். ஜெண்டர் கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து இது மட்டும் வந்தது. ரைட், இது மட்டும் வந்தது. ஓகே, இப்போ அதில் மேல் எவ்வளோ வாங்கியிருக்காங்க, ஃபீமேல் எவ்வளோ வாங்கியிருக்காங்க. மேல் வந்து ஆரஞ்சு, ஃபீமேல் எந்த கேட்டகரியில் யார் அதிகமாக வாங்கியிருக்காங்க. ஸோ ஹெல்த் அண்ட் பியூட்டியில் வந்து ஹெல்த் அண்ட் பியூட்டியில் மேல் அதிகமாக வாங்கியிருக்காங்க,
ஹோம் அண்ட் லைஃப் ஸ்டைலில் மேல் அதிகமாக வைக்கலாம், ஸ்போர்ட்ஸ் அண்ட் ட்ராவலில் ஃபீமேல் அதிகமாக வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் கூட இன்னொரு ஃபீச்சர் நீங்கள் வந்து ஸ்டாக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த ஹியூ, ரைட்டா. அண்ட் இதில் கலர் பேலட்டும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். பேலட்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மல்டிபிள் பேலட்ஸ் வரும். என்னென்ன பேலட்ஸ் இருக்குது, இல்லை ஏதாவது தப்பாக கொடுத்தீங்க அப்படின்னா ஏன் பேலட்ஸோட லிஸ்ட்டு காட்ட மாட்டேங்குது. கலர் மேப்புக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நேம் இல்லைன்னு காட்டுது. இட் ஷுட் ஷோ என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது. சரி, கலர் பேலட்ஸுக்கு வந்து there are a lot of நேம்ஸ். நாமளாக வந்து இது காட்டும், ஏன் காட்ட மாட்டேங்குது அப்படின்றது தெரில. பேலட்ஸ் இதில் வந்து என்ன பேலட் இருக்கலாம். லாட் ஆஃப் these color palettes are nothing. It's just gray, உங்களுக்கு என்ன கலர் தீமில் அது வேணும் அப்படிங்கிறது தான். சரியா, இதுக்கு வந்து நிறையா பேலட்ஸ் இருக்குது. HSVR. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சில பேட்டர்ன்ஸ் ஆல்ரெடி இருக்கும். உங்களுக்கு வந்து யூ கேன் எக்ஸ்ப்ளோர் எஸ்என்எஸோடைய சீபானோடைய அஃபிஷியல் இதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த லிஸ்ட்டு கிடைக்கும், ரைட்டா. இதெல்லாம் தீஸ் ஆர் குட் டு ஹேவ். இப்போ வந்து யாரும் மேனுவலாக உட்காந்து இந்த மாதிரி கிராஃப்ஸ் போடுறது இல்லை. பட் ஈரியே பண்ணும்போது தீஸ் ஆர் லைக் குட் டு ஹேவ் நாலேஜ். ஓகே, எப்படி வந்து ஒரு ஃபிகரை வந்து மேனிப்புலேட் பண்ணுறது அப்படிங்கிறது. அண்ட் என்ன சொல்கிறது, இப்போ இது பண்ணிட்டோம். இதோட சார்ட்டிங் ஸ்டைலே நம்ம வந்து மாற்றலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்என்எஸ் டாட் கவுண்ட் பிளாட். ஏன்னா இந்த மாதிரி ஃபீல்டு பிளாட் வேண்டாம். ஓகே, y ஈக்குவல் டு yல வந்து ப்ராடக்ட் லைன். ஓகே, ப்ராடக்ட் லைன் அண்ட் டேட்டா வந்து data equal to df1 and இதோட கலர் ஃபேஸ் கலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. ஃபேஸ் கலருக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு கலர் கொடுத்துக்கலாம். 0, 0, 1 and line width. ஸோ இந்த பார்டரோட width எவ்வளோ வித்து வேணுமோ அவ்வளோ வித்து கொடுத்துக்கோங்க. அண்ட் ஓகே, எட்ஜ் கலர்ஸ் equal to SNS dot color patterns, SNS dot color palette. அண்ட் அதில் வந்து ஏதாவது ஒரு இது கொடுத்துக்கலாம். இதே கொடுத்துக்கலாமா? color. ஓகே, ஃபேஸ் கலர் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 0, 1, 0, 1. ஓகே, இப்போ இது ஃபில் வேண்டாம், எனக்கு வந்து எம்டியாக வேணும் அப்படின்னு நார்மலாக இது எம்டியாக தான் வரும். ஐ திங்க் ஐ எம் மிஸ்ஸிங் சம்திங். ஓகே, ஸோ இந்த மாதிரி யூ கேன் ப்ளே அரவுண்ட் வித் திஸ். சரியா, மற்றபடி
கவுண்ட் பிளாட்டை பொறுத்த இப்போ நம்ம வந்து கவுண்ட் பிளாட்டை மட்டும் எடுத்து நம்ம வந்து பேசிக்கோம். கவுண்ட் பிளாட்டை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் யூஸ்ட் மெயின்லி டு கெட் த கவுண்ட் வேல்யூஸ். உங்களோட டேட்டா செட்டில் கூட கவுண்ட் மட்டும் எடுத்துக்கிறதுக்கு தான் இது வந்து யூஸ் ஆகும். மோஸ்ட்லி டு அண்டர்ஸ்டாண்ட் ஒரு என்ன சொல்கிறது, எத்தனை கவுண்ட் நடந்ததுக்கு அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த சூப்பர் அது இந்த இதிலே வந்து எப்படி சொல்கிறது, எத்தனை என்ட்ரிஸ் நாம் செலக்ட் பண்ணக்கூடிய அந்த கேட்டகரி செலக்ட் பண்ணக்கூடிய அந்த க்ரைட்டீரியாவுக்கு அகேன்ஸ்டாக இருக்குது அப்படிங்கிறது. தட்ஸ் த நேம் சஜெக்ட்ஸ், இட்ஸ் ஜஸ்ட் கவுண்ட். அண்ட் இதே மாதிரி தான் வந்து பார் பிளாட். சரியா, பார் பிளாட்லேயுமே வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது, இதே மாதிரி தான் இருக்கும். த ஒன்லி டிஃப்ரென்சஸ் யூ வில் ஹாவ் திஸ் அன்சர்டனிட்டி எரர் பார் இருக்கும். அண்ட் வந்து இட் வில் பி யூஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த சென்ட்ரல் டெண்டன்சி. ரைட்டா, அதை நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஸோ இதுக்குமே சேம் பேக்கேஜஸ் தான். பேக்கேஜஸில் வந்து எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை. நம்ம சேம் டேட்டா செட்டே வில் யூஸ். ஓகே, ஸோ பார் பிளாட்டை பொறுத்த வரைக்கும் யூ ஹேவ் டு கோ ஃபார் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ். கவுண்ட் பிளாட் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும் கொடுத்தோம், ரைட்? ஏன்னா ஒன் ஆஃப் த ஆக்சிஸ் பை டிஃபால்ட் வி அசியூம்டு தட் இட் இஸ் கோயிங் டு பி அ என்ன சொல்கிறது, இட் இஸ் கோயிங் டு பி அ கவுண்ட். ஏதோ ஒரு ஆக்சிஸ் வந்து கவுண்ட்டாக இருக்கும், அதனால தான் தட்ஸ் அ கவுண்ட் பிளாட். ஸோ பார் பிளாட் வந்து மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு என்னென்னா ஒரு கேட்டகரிக்கல் வேல்யூ அண்ட் அ நியூமரிக்கல் வேல்யூ, இந்த ரெண்டே நீங்கள் வந்து அசோசியேட் பண்ணக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள் SNS dot bar plot, this is bar plot. X axis la வந்து x axis வந்து df1 ஏ கொடுக்கலாமா, ப்ராடக்ட் லைனே கொடுத்துக்கலாம். ஓகே, x axis வந்து ப்ராடக்ட் லைன். நம்ம கவுண்ட் பிளாட்டை பொறுத்த வரைக்கும் x axis மட்டும்தான் கொடுத்தோம். பட் இதை பொறுத்த வரைக்கும் you have to also mention y axis. ஓகே, நாம் என்ன பண்ணுறோன்னா ஒரு கேட்டகரிக்கல் வேல்யூவை ஒரு நியூமரிக்கல் வேல்யூ கூட அசோசியேட் பண்ணுறோம். அந்த மாதிரி சிம்பிளாக எடுத்துக்கோங்க. ஒய் ஆக்சிஸ், இதோட ஒய் ஆக்சிஸில் என்ன இருக்குது, பிரான்ச், சிட்டி, கஸ்டமர், ஜெண்டர், ப்ராடக்ட் லைன், யூனிட் ப்ரைஸ், டேக்ஸ், டோட்டல் குவான்டிட்டி, டோட்டல் எடுத்துக்கலாமா? ஸோ whichever suits you, ரைட்டா? I am just picking it first thing which came. நீங்கள் உங்களுக்கு எது செட் ஆகுதோ, நீங்கள் எதை ப்ராக்டிஸ் பண்ண நினைக்கிறீங்களோ யூ கேன் pick it. Data equal to df1. இப்போ நான் போட்டேன் அப்படின்னா ஓகே, ஸோ இது எக்ஸ் ஆக்சிஸில் கொடுத்ததுனால நமக்கு வந்து ஒய் ஆக்சிஸில் கொடுத்தோம்னா அதுக்கேற்ற மாதிரி வரும். 2 ஒய் கொடுத்தேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் த எரர் மார்ஜின், ரைட்டா? ஸோ வந்து கவுண்ட் பிளாட்டில் வந்து அந்த எரர் மார்ஜின் இருக்காது, உங்களுக்கு வந்து இதில் வந்து எரர் மார்ஜின் இருக்கும். இதே மாதிரி உங்களால் வந்து ஃபிகர் சைஸையும் நீங்கள் வந்து உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நமக்கு கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஃபிகர் சைஸ் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய அந்த அளவுக்கு நமக்கு சிச்சுவேஷன் வரல. பட் இஃப் யூ வாண்ட் யூ கேன். அண்ட் அதே மாதிரி யூ கேன் ஆல்சோ கோ ஃபார் ஹியூ. ஓகே, எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், ஹியூ ஈக்குவல் டு ஜெண்டர். You can go for that. What happened? Hue equal to gender. Typos. Sorry. So நம்ம கவுண்ட் பிளாட்டில் பண்ணும்போது இந்த ஹியூ வந்து equal to only against the count. அதான் டிஃபரன்ஸ். ஒவ்வொரு சார்ட்டுக்கும் இஃப் யூ ஆர் ஏபிள் டு ஃபிகர் அவுட் த டிஃபரன்ஸ் அண்ட் யூ ஆர் ஏபிள் டு கோ ஃபர்தர் அப்படின்னா இட் இஸ் வே ஈஸியர், ரைட்டா? ஏன் எந்த சார்ட் போடுறோம், எந்த இடத்துக்கு எந்த சார்ட் வரணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். ஐ திங்க் கிருஷ்ணா கை டுக் அ செப்பரேட் செஷன் ஃபார் விசுவலைசேஷன். லிட்டில் அன்னைக்கு நம்ம பார்த்தோம்ல எந்த சார்ட், என்ன டைப் ஆஃப் சார்ட்டு, எதுக்கு என்ன மாதிரி இதுக்கு வரும் அப்படிங்கிறது. அந்த தியரிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். இதெல்லாம் ஜஸ்ட் சார்ட்ஸாக வந்துடும். பட் அண்ட் நீங்கள் போயிட்டு உங்கள் டூலில் கேட்டிங்க எனக்கு இந்த மாதிரி வந்து ஒரு சார்ட் போட்டு கூட அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா இட் வில் டெஃபினெட்லி கிவ் யூ தட் ஆன்சர்.
ஓகே, ஆனால் உங்களுக்கு தான் தெரியணும் எந்த சார்ட் போட்டால் இட் மேக்ஸ் சென்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, the tool is not going to say இல்லை நீ வந்து இந்த டேட்டாவுக்கு வந்து போடக்கூடாது அப்படின்னு சொல்லாது. அது ஒரு சார்ட்டை போட்டு சம்மந்தமே நம்ம கையில் கொடுத்துரும். பட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த அனலிஸ்ட் ஹூ இஸ் ஒர்க்கிங் ஆன் இட், ரைட்டா? அவங்களுக்கு தான் வந்து அந்த இந்த சார்ட்டு தான் நம்ம போட போகிறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் நம்ம வந்து சொல்லணும், ரைட்டா? அண்ட் இது வந்து உங்களுக்கு தேவையான சீக்வன்ஸில் கூட யூ கேன் கெட் திஸ் டன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்மளுடைய காலம்ஸே எடுத்துக்கோங்களேன். df1 டாட் இதெல்லாம் இருக்குல்ல, ப்ராடக்ட் லைன், டாட் இப்போ இப்படி கொடுத்தோம் அப்படின்னா இந்த df1ல கூடியது cs doesn't have sort values. ஓகே, ஸோ எல்லாமே ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் வந்துடுச்சு. ஓகே, இப்போ நான் இதில் வந்து இதில் மல்டிபிள் இது எலக்ட்ரானிக்ஸ், ஏன்னா இந்த மல்டிபிள் இது இருக்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கிராஃப் வந்துருக்கு. ஒவ்வொன்றும் சிங்கிளாக இருந்தால் வராது. ஸோ லெட்ஸ் டேக் த யூனிக், let's put it in a variable x dot unique. இதெல்லாம் சின்ன சின்ன கமெண்ட்ஸு. ஓகே, and to say honestly, don't think that I have everything on top of my head. I have my notes right over here. அதனால் I'm able to do this. இதெல்லாம் நீங்கள் ஆன் டாப் ஆஃப் த ஹெட் வச்சுக்கணுன்ற மேண்டேட்ரி கிடையாது. பட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட், இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு நான் இந்த மாதிரி ஒரு கிராஃப் கொடுக்குறேன் அப்படிங்கிறது யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். இது வந்து ஆன் டாப் ஆஃப் ஹெட், ஓகே நான் வந்து சீபானில் கூடிய எல்லா ஃபீச்சர்ஸையும் என் மண்டைக்குள்ளே இருக்கணும் அப்படின்றது கிடையாது. பட் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம், ஹியூனா என்ன, யூ ஷுட் நோ வாட் ஹியூ டஸ். பார் பிளாட்டில் நீ எப்படி வந்து ஒரு பாரை வந்து ஹரிசாண்டல் வெர்டிகலாக மாற்றுவேன், அதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். பார் பிளாட்டுக்கு உள்ளே போய் இந்த என்ன சொல்கிறது, இதெல்லாம் ஜஸ்ட் காமன் இது, ரைட்? ஷார்ட் வேல்யூஸ் இதெல்லாம். ஸோ இந்த மாதிரி யூ ஜஸ்ட் ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தீஸ் திங்ஸ், ரைட்டா? ஏன்னா இதெல்லாம் நீங்கள் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் இட் வில் ஷோ தம், ஓகே ஷீ நோஸ் சம்திங், திஸ் கை நோஸ் சம்திங் அப்படிங்கிறது. ஓகே, ஆர்டர் ஈக்குவல் டு கொடுத்தா நான் என்ன ஆர்டரில் கொடுக்குறேனோ அந்த ஆர்டரில் அவுட்புட் வரும், ரைட்டா? நான் என்ன ஆர்டரில் கொடுத்துருக்கனோ அந்த ஆர்டரில் ஐம் கெட்டிங் த அவுட்புட், ரைட்டா? ஸோ மோஸ்ட்லி பாக்ஸ் பிளாட்டும் கவுண்ட் பிளாட்டும் ஒரே மாதிரி தான் பஸ் இருக்கும். ரெண்டுக்கும் வந்து பெரிய லெவலில் வந்து உங்களுக்கு சேஞ்சஸ் இருக்காது. ஓகே, என்ன சொல்கிறது, இந்த எரர் பார் வேண்டாம் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் மென்ஷன் தேட். ஓகே, இதில் வந்து ஹியூ ஆர்டர்னு இருக்குது, மேல் ஓகே, இந்த மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஃபீமேல் இருக்குது, அதுக்கப்புறம் மேல் இருக்குது, இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அது அந்த ஒரு சீக்வன்ஸும் யூ கேன் கெட். ஃபஸ்ட்டு மேல் வரும், அதுக்கப்புறம் ஃபீமேல் வரும். ஓகே, அண்ட் அகெயின் கேப் சைஸ் ஈக்குவல் டு ஏதோ ஒரு வேல்யூ கொடுத்தீங்கன்னா 0.1. ஓகே, பேசிக்காக இது எல்லாமே வந்து கிராஃபோடைய ஃபீச்சர்ஸ் தான், ரைட்டா? கேப் சைஸ், இந்த சிஐன்னு ஒரு ஃபீச்சர், கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல்னு ஒரு ஃபீச்சர் இருக்குது. அந்த எரர் பார் போயிடும். ஓகே, ஸோ இட்ஸ் more of what kind of or what you are expecting out of it அப்படிங்கிறதான் வந்து that makes sense over here.
ஓகே CI உங்களோட கிராஃப். ஓகே, கலர் வந்து இப்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி யூ கேன் சேஞ்ச். ஓகே, ஸோ எல்லாம் நம்ம வந்து சின்ன சின்னதாக நம்ம கொடுத்துட்ருக்கோம், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ரைட்டா? நீங்கள் வந்து எந்த அளவுக்கு என்னென்ன மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத யூ கேன் டிஃபைன். Give it a try. இந்த ஃபீச்சர் இருக்கான்னு தெரியல. ஓகே, இந்த மாதிரி உங்களால் இதாக கொடுக்க முடியுமா? ஓகே, பேலட்ஸ் வச்சு நீங்கள் வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பேலட்டில் வந்து முன்னாடி என்ன பேலட் யூஸ் பண்ணோம்? பேலட்டா பேலட்ஸா? பேலட் தான். ஓகே, ஸோ நமக்கு என்ன பேலட் வேணுமோ யூ கேன் ட்ரை. சரியா? இந்த மாதிரி வந்து நிறையா உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ பேசிக்காக யூ ஷுட் நோ ஹவு டு ப்ளே அரவுண்ட் வித் த கிராஃப். ஓகே, நம்மளோட இதை பொறுத்த வரைக்கும், நம்ம இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய இதை சினாரியோவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோக்கெல்லாம் வேலை பார்க்குறீங்களோ அவ்வளோக்கெல்லாம் யூ ஹேவ் டு ஷோ ஆஃப். ஓகே, யூ கேன் பி த பெஸ்ட் ஒர்க்கர் இன் த ஆஃபீஸ், பட் இஃப் யூ ஆர் நாட் ஷோயிங் ஆஃப் யூ டோன்ட். ரைட்டா? இப்போ நான் காமிச்சது எல்லாமே ஷோ ஆஃப் தான். நீங்கள் இதை வந்து கவுண்ட் பிளாட் வச்சு பண்ணாலும் இதே மாதிரி தான் இருக்கும், பாக்ஸ் பிளாட் வச்சு பண்ணாலும் இதே தான் இருக்கும். அந்த மிஸ்டேக்கை வந்து யூ கேன் என்ன சொல்கிறது, யூ கேன் கரெக்ட் இட் வென் யூ ஆர் ரிவ்யூவிங் இட் யுவர் செல்ஃப். இதெல்லாம் யாராவது உங்களை வந்து நீங்கள் பண்ணும்போது என்ன வேலை பார்க்குறேன் எட்டி பார்த்தாங்கன்னா இதெல்லாம் பண்ணும்போது அப்படியே ஆஹா அப்படின்றாங்க. அந்த ஒரு இதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. அண்ட் த வே யூ ப்ரெசென்ட், ரைட்? ஸோ நார்மலாக இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இஃப் யூ ஆர் புட்டிங் எ கிராஃப், ரைட், இதெல்லாம் எக்ஸ் ஆக்சஸில் இருக்கும். ஓகே, எக்ஸ் ஆக்சஸில் போட்டு என்ன பண்ணிப்பாங்க, ஸ்லாண்டிங்காக எழுதியிருப்பாங்க. இப்போ ஸ்லாண்டிங்காக இருக்கும், நிறைய இது இருக்கும், ஸ்லாண்டிங்காக போயிட்டே இருக்கும், விச் இஸ் நாட் ஈஸி டு இன்டர்பிரட். நீங்கள் 10 ஐட்டம் தானே ஸ்லாண்டிங்காக எழுதும்போது ஈஸியாக இன்டர்பிரட் பண்ணிப்பீங்க. ஒரு கடைசியாக 1000 பாக்ஸ் இருக்குன்னா எப்படி இன்டர்பிரட் பண்ணுவீங்க? ஸோ 1000 வரும்போது யூ ஷுட் நோ ஹவு டு ரெடியூஸ் தட் பாக்ஸ். சப் பாக்ஸ் கொண்டு வந்து தெரியணும், எதெல்லாம் எப்படி கேட்டகரைஸ் பண்ணுறது. those things make sense. ஏன்னா ஒரு சிஎஃப்ஓட்டையோ ஒரு சிஓட்டையோ கொண்டு போய் நீங்கள் 1000 பார் இருக்க ஒரு கிராஃபை கொடுங்க, என்ன பண்ணுவாங்க அந்த அளவு வச்சு? And literally that 1000 bars, when you are taking a print out, it goes for like 10 pages. You should know, okay, just because you have a category which is having 1000 different values doesn't mean that you can just go ahead. So அப்போ அதை எப்படி நீங்கள் சப் கேட்டகரைஸ் பண்ணுவீங்க, அதை எப்படி நீங்கள் சப் கேட்டகரைஸ் பண்ணுவீங்க? You have to come up with a way to bring a presentable proper chart. நீங்கள் விஷுவலைசேஷன் பண்ணுறது ஆப்போசிட், அதை ஒருத்தன் வாசிக்கிறான் அப்படின்னா அது அவனுக்கு வந்து இமீடியட்டாக புரியணும். ஓகே, புரியல அப்படின்னா there's no point in doing that, right? இதில் you can do a lot. இதில் எஸ்டிமேட்டர்னு கூட ஒரு கான்செப்ட். I'll just show this. Estimator equal to என்ன பண்ணலாம், சம் அக்ரிகேட், இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணலாம். let's say mean median. எப்படி டிஸ்பிளே ஆகும் தெரியல. ஸோ இட் நார்மலி ஷோஸ் த மீடியன் ஆர் மீன் வேல்யூ ஓவர் ஹியர் கிராஃப்லே. ஓகே, ஸோ இதெல்லாம் யூ கேன் ஜஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் அரவுண்ட்.
That's the only way this can be taken up. Yeah, so basically இதுதான் நீ கிராஃப் கூட விளையாடணும் அப்படின்னா. ஓகே, அண்ட் இஃப் வி நீடட் வி கேன் நம்ம இந்த இது ட்ரெண்ட் லைன் போடும்போது சார்ட்ஸ் போடும், இந்த பை சார்ட் இந்த மாதிரிலாம் போகும்போது we will try to understand a bit more. ஓகே, இன்றைக்கி இந்த 2 கிராஃப் போதும். இன்னைக்கு பேசிக்காக இட்ஸ் மோர் அபவுட் ஹவு டு பிளே அரவுண்ட் வித் த கிராஃப்ஸ் ஆர் விஷுவலைசேஷன் தேன் வாட் விஷுவலைசேஷன் வி பிளேட். கவுண்ட் பிளாட் அண்ட் பார் பிளாட் வந்து காலங்காலமாக பண்ணிகிட்டு இருக்கோம். பார் பிளாட் எதுக்கு போடுவோம்? why are we using bar plot? Category and numerical form. Histograms distribution கண்டுபிடிக்கிறது. சிம்பிள் ரைட்டா? அதோட ஃப்ரீக்வன்சி எந்த அளவுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்குன்றதை கண்டுபிடிக்கிறது தான் நம்ம வந்து பார் பிளாட் போடுவோம். பார் பிளாட்டோட அந்த க்ளோஸ்ட் பார் பிளாட் becomes a histogram. So when you join that high ends of that bar plot, you will get the probability distribution function. ரைட்டா? ஸோ இப்போ இதில் இங்கேருந்து ஆரம்பிக்கணும். இந்த இதோட டாப் எல்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா யூ வில் கெட் த பிடிஎஃப் அந்த ஸ்மூத் பெல் கர்வ். ஓகே, ஸோ இது வந்து நார்மலி டிஸ்ட்ரிபியூட்டடாக இல்லை, அதனால் உங்களுக்கு வந்து அந்த பெல் கர்வ் ஸ்மூத்தாக வராது. மல்டிபிள் பீக்ஸ் இருக்குது. நார்மலாக ஒரு டேட்டா நம்ம அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா இட் வில் பி நார்மலி டிஸ்ட்ரிபியூட்டட். இந்த மாதிரி சார்ட்டை பார்த்தோன்னே உங்களுக்கு சொல்ல தரணும் இது நார்மலி டிஸ்ட்ரிபியூட்டட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. Let's try this. கவுண்ட் பிளாட் ஞாபகத்திலே ஓட்டிகிட்டு இருக்கார். ஓகே, ஸோ இது பார்த்தோன்னே நார்மலி டிஸ்ட்ரிபியூட்டட் இல்லைன்னு சொல்ல தரீங்க. இந்த மாதிரி வருது, இங்கே வந்து இறங்கிட்டு மறுபடியும் செகண்ட் பீக் ஆகுது. நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் தான் சிங்கிள் பீக் தான் இருக்கும் உங்களுக்கு. இதுதான் அசோசியேஷன் ரைட்டா? இதுதான் அசோசியேஷன். நமக்கு வந்து இந்த சார்ட்டை பார்த்தோன்னே எவ்ரி ஒன் வில் சே ஓகே திஸ் பாத் சார்ட் இந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த அசோசியேட் இந்த ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் இப்படி தான் இருக்கும். இது வந்து நார்மலி டிஸ்ட்ரிபியூட்டட் இல்லை உங்கள் கிராஃபு. ஓகே, அப்போ நீ இதை வந்து ஸ்டாண்டர்ட் நார்மலாக மாற்றணும் அப்படி அந்த அசோசியேஷன் நீங்கள் தேட்ஸ் வேர் யுவர் என்ன சொல்கிறது இடிஏ கேப்பபிலிட்டி ஸ்டாண்ட்ஸ். ரைட்டா? ஜஸ்ட் கெட்டிங் தீஸ் கிராஃப்ஸ் இஸ் anyone can do. ஓகே, ஏன்னா இந்த இடிஏ பேஸ் பண்ணி தான் அடுத்து உங்களோட மிஷின் லேர்னிங் இருக்கும். ரைட்? இடிஏ முடிச்சுட்டு த நெக்ஸ்ட் இமீடியட் ஸ்டெப் இஸ் எம்எல். எஸ். ஸோ இடிஏ வரைக்கும் யூ ஹேவ் டு பி வெரி கிளியர். இடிஏக்கு அடுத்து ஃபீச்சர் செலெக்ஷன், ஃபீச்சர் இன்ஜினியரிங் ஃபீச்சர் செலெக்ஷன் சேர்த்து ஒரே இதாக வந்துடும். அதுக்கப்புறம் மிஷின் லேர்னிங் மாடல்ஸ் ஒவ்வொரு மாடலாக எடுத்து வி ஹேவ் டு இம்ப்ளிமெண்ட் அண்ட் ப்ராக்டிஸ். அதில் ஃபன்னி திங் என்னென்னா மாடலில் இருந்து கோட் அடிக்கிறதுக்கு 3-4 லைன் தான் தேவை. சரி சார், ஐ ஆல்வேஸ் ஆஸ்க் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஒர்க்கிங் மிஷின் லேர்னிங், ஏன்டா இந்த 4 லைன் கோட் அடிக்கிறதுக்காக உனக்கு வந்து 2 லட்சம் சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னா திட்டுவாங்க. ஆக்சுவலி லிட்ரலி மிஷின் நம்ம எல்லாம் வச்சுக்கோ மிஷின் லேர்னிங் மாடல் இருந்தால் பைத்தானில் உட்காந்து கோட் அடிக்கிறோம். நோ, 2 லைன் தான். பிகாஸ் எவ்ரி திங் இஸ் லைப்ரரி. 4 லைப்ரரி இம்போர்ட் பண்ணி சைக்கிட் லேர்னர் பைட்டாச் 2 இம்போர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இட் வில் கிவ் யூ ஆல் த ஃபங்க்ஷனாலிட்டிஸ் யூ நீட். லாஜிஸ்டிக் ரெகுலேஷன் எந்த ரெகுலேஷன் என்ன வேணாலும் இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு உள்ளே இருக்கும். 4 லைன் கோட் அடிச்சிங்கன்னா அவுட்புட் வந்துடும். பட் that is what your job. அந்த பேக் எண்டில் நடக்குது இல்லை, அதுதான் உங்கள் வேலை. உட்காரு, டேட்டா செட்டை எடு, அனலைஸ் பண்ணி இந்த வேலையெல்லாம் டேட்டாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணு. ஒரு மிஷின் கொடுக்கக்கூடிய அவுட்புட் கரெக்டாக தப்பான்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற கெப்பாசிட்டி உங்களுக்கு வரணும். தேட் இஸ் வாட் த டொமைன் ஸ்பெசிஃபிக் நாலேஜ் பிளேஸ். அதனால தான் நான் உங்கள்கிட்ட இது நார்மலாக நான் வந்து படிக்கும்போது டொமைன் ஸ்பெசிஃபிக் நாலேஜ் எடுத்துக்கோங்க நான் சொல்கிறதே கிடையாது. ஓகே, ஐ ஸ்பீக் லைக் மல்டிபிள் டொமைன்ஸ். நீ எந்த டொமைன் கொடுத்தாலும் எங்கேயாவது போய் தேடி பிடிச்சி நான் வந்து ஐ வில் ஸ்பீக். பட் when you are working, when you are trying to make a career out of it, it's better to choose a domain. So yeah, data science பொறுத்த வரைக்கும் manufacturing domain இப்போ தான் பிக்கப் ஆகுது. மெடிக்கல் domain is like well established. Insurance domain, banking domainலாம் well established. ரைட்டா? ஸோ இஃப் யூ ஆர் டாக்கிங் அபவுட் அ பேங்கிங் டொமைன் அப்படின்னா பேங்கராகவே நீங்கள் பேசணும். ரைட்டா? பேங்கிங் டெர்மினாலஜியில் நீ வந்து லைக் என்ன சொல்கிறது எங்கே இருந்தால் பிடிச்சிட்டு வந்தீங்க வேணா அந்த அளவுக்கு கேட்கணும். Seriously,
டாக் இன் மெடிக்கல் ஸ்டார்ட் டாக்கிங். அதனால தான் வந்து நீ டேட்டா டைப்னு கேட்டவொடனே இன்ட்டு ஃப்ளோட்டுன்னு சொன்னோடனே தட் இஸ் லைக் பைத்தான்ஸ் டாக்கிங், டெவலப்பர் டாக்கிங். யூ ஆர் நாட் அ டெவலப்பர், யூ ஆர் அ டேட்டா சயின்டிஸ்ட். ஸ்டார்ட் டாக்கிங் இன் அ டேட்டா சயின்டிஸ்ட். ரைட்டா? பட் since I wear multiple hats, I know how everyone talks. ஒருத்தரோட இன்னொருத்தர் டிரான்ஸ்லேட் பண்ண தெரியும். This is where the problem comes. ஒருத்தன் பேசுகிறது இன்னொருத்தனுக்கு புரியாது. நம்ம ஒன்று சொல்ல ட்ரை பண்ணுவோம், ஆப்போசிட்டில் இருக்கவங்க வேற ஒன்று இன்டர்பிரேட் பண்ணிப்பாங்க. ரைட்டா? அவங்களோட இன்டர்பிரிட்டேஷன் இது இல்லை அப்படின்னு நம்ம ஒரு காமன் சொல்யூஷனுக்கு கொண்டு வரணும். இவர் ஜாக் அழகா சொல்லுவார், stupid people work with each other smoothly. Says that smart people will never work with each other smoothly. Okay. Really? Jack Maவோட வேலை என்னன்னா figure out a way to make these smart people work together. Says that you can log in 100 stupid guys. They will do their job without any problem. You could have noticed it. Yes sir. ரைட்டா? நீங்கள் வந்து ஒரு கூட்டத்தில் இருந்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ அம்புட்டு வர முட்டாப்ப அப்படின்னு அழகாக உட்காந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். 10 பேர் வந்து if they are really smart, right, you can't put them right next to each other. Okay, but if these guys decide to work together, that's a வேற level. நான் சொன்ன நம்பல அப்படின்னா அவெஞ்சர்ஸ் மூவி பாருங்க, அவெஞ்சர்ஸ் மூவி என்டையர் சீரிஸ் அப்படி தான் இருக்கும். எல்லா சூப்பர் ஹீரோஸும் ஆரம்பத்தில் நான் வரமாட்டேன் அவனை ஜடை போட்டு வந்தாங்க, கடைசியில் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து ஒரே ஆர்கனைசேஷனில் போட்ட உடனே தட் பிகேம் அ வேர்ல்டு ப்ரொடெக்டர். தேட்ஸ் வாட் அவெஞ்சர்ஸ் கேம், ரைட்? அவெஞ்சர்ஸ் அயன்மேன் வரமாட்டேன், நான் ஹல்க் வரமாட்டேன், ஆளாளுக்கு நான் கேப்டன் அமெரிக்காலாம் நான் வரமாட்டேன்ட்டு போயிட்டான். கடைசியில் எல்லாரையும் சமாளம் பிடிச்சி வான்னு கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் இட் பிகேம் த ஸ்டோரி சேஞ்ச் எவ்ரிவேர் இட் இஸ். அதனால தான் எப்போவுமே வந்து என்ன சொல்கிறது, இட்ஸ் ஈஸியர் ஆல்வேஸ் டு ஹேண்டில் த ஸ்டூபிட் பீப்புள். அதாவது நான் சொல்ல ஜாக்மா சொன்னது. ஓகே, அவரோட என்டையர் ஃபிலாசபியே தான். ஸ்டூபிட் பீப்புள் ஒர்க் ஈஸிலி வித் ஈச் அதர், ஸ்மார்ட் பீப்புள் won't work with each other. If you are able to figure out a way to make these smart people sit in a room and work with each other, that's where you get the most productivity. அதுதான். இன்னும் சொல்லணும்னா நம்ம இளையராஜா கூட ஒர்க் பண்ணுறது, இளையராஜா கூட மியூசிக் கம்போஸ் பண்ண பார்த்துருக்கீங்களா? சரி சார், இளையராஜா வந்து ஒரு தடவை ஐ சா இட், ஒரு மியூசிக் ஃபுல் ஆடிட்டோரியம், ஒரு 1,00,000 பேர் என்னமோ கேதர் ஆயிருந்தாங்க. அங்கே அந்த ஆடிட்டோரியத்தில் ஒருத்தன் மியூசிக் வாசிக்க, அவன்லாம் வந்து 25 வருஷம் என்னமோ வயலின் வாசிச்சுட்டு இருக்கான் போல இருக்கு. நிப்பாட்டி நீ பண்ணுறது தப்புன்னு சொல்லி அந்த ஆள் அங்கேயே 5 தடவை வாசிக்க வச்சான். இமேஜின் someone doing that to you before a crowd of 1 lakh people saying you are wrong அப்படின்னு சொல்லி மறுபடியும் 5 times அதை அப்படியே வாசிக்க வைக்கிறது. And that guy can't show his face, he had to do it with a smile. Right? But Ilayaraja is a genius. Right? And I am damn sure this guy is not stupid. 25 வருஷம் அந்த ஆள் கூட இருக்கா அப்படின்னா அவனும் ஸ்டூபிட் கிடையாது. ஸோ ஃபிகரிங் அவுட் அ வே டு மேக் தீஸ் பீப்புள் ஒர்க் டுகெதர். ஓகே, your charts will be stupid. You are supposed to make it better. Simple. சரியா? ஸோ அண்டர்ஸ்டாண்ட் திஸ், கெட் திஸ், என்ன சொல்கிறது, லுக் அட் த சார்ட்ஸ் இன் யுவர் ஓன் பெர்ஸ்பெக்டிவ். ரைட்டா? in your own perspective. அப்பதான் வந்து your analysis will be proper. That's where the domain expertise or domain knowledge plays. Okay? Okay sir. Okay guys, see you next class. Okay sir. Sure sir. Bye.